பெரியார்கள் சொன்னாங்க போனாங்கங்கிற மாதிரி இருக்கிறது. அதே மாதிரி ஷம்ஸ் முகமது இப்னு சாலிஹ் மதனி அப்படிங்கிறவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஒரு பெரிய பேர் கூட இல்ல, தப்லீக் கிதாபுல வரும்ல, ஒரு பெரியார் சொல்ல கேட்டுக்கிறோம், பெரியார்கள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம், எந்த பெரியார் அட்ரஸ் இருக்காது, பேர் இருக்காது, பாப்பா பேருக்கு பேர் இருக்காது, அவர் பேரும் இருக்காது, ஒரு பெரியார் சொன்னார், இப்படிதான் பெரியார்கள் சொல்லி இருக்கிறார்கள். அந்த மாதிரி முகமது இப்னு சாலிஹ் என்ற ஒரு ஆள் எழுதி வச்சுக்கிறாரு, சில பெரியார்கள் சொல்லி இருக்கிறார்கள். என்ன சொல்லி இருக்கிறார்கள்? யார் ஒருத்தர் இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதான் சொல்லும் பொழுது செலவாத்து சொல்லி ரெண்டு வரலையும், இப்ப அதுல ஒருத்தர் சொல்றல இந்த வரல, ஒருத்தர் ஹிலர் சொல்றல இந்த வரல, இவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, முகமது இப்னு சாலிஹ் பெரியார் சொன்னதாக ஜமா இஸ்பைஹல் முஸப்பஹத்து வல் இப்ஹாம், இந்த வரல இந்த வரல, இது முஸப்பிஹான்னு இதுக்கு பேரு, தஸ்பீஹ் வரல்னு பேரு, இந்த வரலையும் சேர்த்து இப்படி வச்சுக்கணும் போல இருக்கு. இந்த ரெண்டு வரலை இப்படி சேர்த்துக்கொண்டு அதை முத்தமிட்டு அது ரெண்டை கொண்டு இப்படி கண்ணில் தரவணும், பூண்டு ஊதிய செய்யணும், இப்படி தரவணும் சொன்னா கண்ணு வலி வராது, பெரியார்கள் சொல்லி இருக்கிறார்கள். இது ஆதாரம். எந்த பெரியாரு இதனை கண்ணு வலி இதுக்கு தான் மார்க்கம் வந்திருக்குதா கண்ணு வலி வர்றதுக்கு? அப்ப இது மாதிரி செஞ்சு ஆட்களுக்கு கண்ணு வலியை வர வச்சு காட்டிட்டானே செய்வீங்க. அந்த மெட்ராஸ் அகிலாம் வருது, எல்லாத்த மாதிரி ஆளுக்கு வரத்தானே செய்ய தொடர்ந்து செஞ்சுட்டு தானே இருக்கிறீங்க. இங்க உள்ள ஆளுக்கு இப்ப வயசான ஆட்கள் செய்யத்தானே செய்யறாங்க, அவங்களுக்கு கண்ணு வலி வந்தது இல்லையாமா? அப்ப இதெல்லாம் மார்க்கத்தில் இது மாதிரி துன்யாவுடைய ஆசை காட்டுறது தப்பு. ஸலவாத்து சொன்னாலும் மறுமையில் நன்மை கிடைக்கும், அப்படித்தான் எடுத்துக்கணுமே தவிர இப்படியான ஒரு முறைகள் எல்லாம் இஸ்லாத்தில் இல்லாத ஒண்ணு. இது மாதிரியான விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி யா சய்யிதி யா ரசூலல்லாஹ் யா ஹபீப கல்வி யா நூர பஸரி யா குர்ரத் ஐனி என்று சொல்வார்களே, ஆனால் அவர்களுக்கு கண் வலியே வராது என்று யார் சொல்றா? முகமது இப்னு ஜரந்தி, பேர புதுசா இருக்குதான், முதல்ல நானே பார்க்கிறேன். முகமது இப்னு ஜரந்தி என்ற ஒரு பெரியார் சொல்லியிருக்கிறார். இருந்தாலும் யாரு அந்த எவரா இருந்தா நமக்கு என்ன? இவர் கண் வலி வராதா, கண் வலி வராதா? இது அபூபக்கர் உமர் சொன்னதை ஏத்துக்கணுமான்னு சண்டை போட்டு இருக்கும்போது இந்த யாரு முகமது இப்னு ஜரந்தி சொன்னாரா, ஷம்சுதீன் சொன்னாரா, முகமது இப்னு சாலிஹ் சொன்னாரா, அபூபக்கர் அப்பாஸ் சொன்னாரா? இவங்க எல்லாம் யாருன்னு தெரியும், இவங்களும் யாருன்னு முதல்ல தெரியல, இவங்க பதிவு பண்ணிக்கிற ஆள் யாருன்னு தெரியுது இருக்கட்டும். அதனால இது மாதிரியான ஆதாரம் தான் இருக்கே தவிர இதுல தெளிவா சொல்வதாக இருந்தால் இதுல அல்லாஹ்வுடைய ரசூலை சம்பந்தப்படுத்தி வரக்கூடிய ஒரு ஹதீஸும் ஆதாரப்பூர்வமானது இல்ல. இது மாதிரி பழக்கத்தில் பெண்களும் செய்யறாங்க, ஆண்களும் செய்யறாங்க. குறிப்பா ஷாஃபி மதஹ்புக்காரர்கள் வாழக்கூடிய கடற்கரை ஓர பகுதிகளில் இதை உடனே பார்க்கலாம். பாங்க சொல்லும் போது என்ன செய்வாங்க, அப்படி கண்ணத்துக்கு தடையிட்டு இருப்பாங்க. நம்ம எல்லாம் செய்யாம இருந்து ஒரு மாதிரியா பேயம் பைத்திக்கிற மாதிரி பார்ப்பாங்க, என்ன இப்படி இருக்காங்க. அப்ப இது ஒரு பிதத். இன்னும் சொல்ல போனால் மதுஹப் கிதாபுலே பிதத் எழுதி வச்சுக்கிறாங்க. இதுல இந்த மாதிரி கண்ணில் தடவுறது இருக்கு பாருங்க, இது பிதத், மதுஹபிலே இல்லாத ஒண்ணு, மதுஹபை பின்பற்றினால் கூட இது செய்யக்கூடாது என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆனாலும் சில சூஃபியாக்கள் சொன்னார்கள் என்ற பெயர்ல இந்த கட்டுக்கதையும் பரவி இருக்கிறது. இனிமேல் இன்ஷா அல்லாஹ் ஒரு நாளைக்கு 2-3 கட்டுக்கதை போகும். இந்த குலபாய ராஷிதீன்கிறனால உங்களுக்கு ரொம்ப இழுத்து விட்டது. இது மாதிரி நடைமுறையில பொய்யான ஹதீஸில் அடிப்படையாக கொண்டு என்னென்ன செய்திகள்லாம் நம்ம செஞ்சு வருகிறோமோ அது மாதிரியான சம்பவங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்கள்ல பார்க்கலாம். வாஹிருதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى الله لا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்திலே இஸ்லாத்தின் பெயரால் முஸ்லிம் மக்களிடத்திலே நுழைந்திருக்கின்ற கட்டுக்கதைகளை பற்றி நாம் ஆய்வு செய்து வருகிறோம். அந்த கட்டுக்கதைகளிலே ஒரு முக்கியமான கட்டுக்கதை என்னவென்று சொன்னால், முஸ்லிம் சமுதாயத்திலே தமிழக முஸ்லிம் மக்கள் மத்தியிலே பரவலாக இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கை என்றால், திருமறை குர்ஆன்ல யாசீன் என்று ஒரு அத்தியாயம் இருக்கிறது, 36வது சூரா. இந்த யாசீன் என்ற அத்தியாயத்தை பற்றி இந்த சமுதாயத்தில் நிலவுகிற அளவுக்கு ஒரு பொய்யான கட்டுக்கதைகள் வேற எந்த ஒரு விஷயத்திலும் இருக்காது. அந்த அளவுக்கு நிறைய இந்த யாசீனை பற்றி நிறைய தவறான செய்திகளை மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் நிறைய பேருக்கு யாசீன்ங்கிறது குர்ஆன்ல உள்ள ஒரு சூறானே தெரியாது. அது ஒரு தனி புக்கா ஆக்கி, குர்ஆன்ல 114 சூறாக்கள் இருக்கிறது, யாசீன் ஓதுறாருன்னா குர்ஆன்ல இருந்து ஒதுக்கிடலாம், அது கூட தெரியாது மக்களுக்கு. யாசீனை தனியா கொடுக்கிற அளவுக்கு யாசீன் வச்சிருக்கேன், அது யாசீன் குர்ஆன்ல இருக்கு கூட தெரியல. யாசீன் சூறாவை தனியாக ஜவுளி கடைகள்ல ஃப்ரீயா கொடுக்கறாங்க. பெரிய பெரிய முஸ்லிம் வியாபாரிகள் ரமலான்ல துணி எடுக்க போனீங்கன்னா என்ன செய்வாங்க, யாசீனை தனியா புக்கா போட்டு கொடுப்பாங்க. அல்ல யாசீனை தனியா விற்கிறது கூட இதெல்லாம் இருக்கிறது. இதுல என்ன உண்டாக்கிட்டாங்கன்னா, யாசீன்ங்கிறது குர்ஆன்ல இல்லாத போலவும் அது ஒரு தனியான ஒரு இறந்து போனவர்களுக்காக ஓதப்படுவதற்கு கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்பு மாதிரியும்
ஒரு நம்பிக்கை நிறைய நிலவுகிறது. குறிப்பா யாசின் வந்து இந்த மௌத்தா போனவங்களோடு அதிகமாக சம்பந்தப்படக்கூடியதாக இருக்கிறது. ஒரு கல்யாண வீட்டில் போய் யாசின் வந்தீங்கன்னு வைங்க, அவ்வளவுதான் முடிச்சு வச்சவங்க இன்னும் எடுத்து விடுவாங்க. கல்யாண வீட்டில் என்ன சாவு வீடு நினைச்சுக்கிட்டீங்களான்னு கேட்பாங்க. எங்க வீட்டுல வந்து நான் கல்யாண வீடு அல்லது வீடு குடி போறாங்கன்னு வைக்கிறேன், அந்த வீட்டுல போய் யாசின் ஒழுக்குறாங்க வைக்கணும்னு யாரு மண்டையை போட்டா எங்க வீட்டுல இருந்து கேட்பாங்க. அல்லாஹ்வுடைய கலாமு, அல்லாஹ்வுடைய வேதம் 114 சூறாவில் அது ஒரு முக்கியமான சூறா. அந்த சூறாவுக்கு செய்கிற எளிவு என்னன்னு கேட்டா, அது ஒரு துக்ககரமான காரியத்துக்கு மாத்திரம் பயன்படுத்தக்கூடியது. சில ஊர்களில் யாசீன ஓதி தொழுவிச்சதுக்காக இமாமெல்லாம் நீக்கி இருக்கிறாங்க. குரான் ஓதுறதுக்குள்ள நீ யாசீன் ஓதுற, அது யாசீன் வந்து குரான் உங்களுக்கு தெரியல, அந்த அளவுக்கு கூமுட்டைகள்லாம் நிர்வாகத்தில் இருக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரியான ஒரு அளவுல இருக்கிறதுனால இந்த யாசீனை பற்றி வரக்கூடிய அந்த செய்திகள் என்னென்னலாம் வந்திருக்குது, அது என்னென்ன வகையில தப்பா இருக்குது அப்படிங்கிறது விளங்கிக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அந்த யாசீனை தனி நூலாக போடுவதற்கு ஒரு காரணம் என்னன்னு கேட்டா, இன்னலி குல்லி செய்யும் கல்பன், ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு கல்பு இருக்கலாம், உள்ளம் இருக்குதான். கல்புல் குரான் யாசீன், குரானுக்கு கல்பு வந்து யாசீன் தான் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு செய்தி சில நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திருமதிங்கிற நூல்ல 2812வது ஹதீஸ்ல, தாரமிங்கிற நூல்ல 3282வது ஹதீஸ்ல இது பதிவா இருக்கிறது. இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு பொருளுக்கும் நமக்கு உள்ளம் இருக்குது, அதே மாதிரி ஒவ்வொரு ஜீவன்களுக்கும் உள்ளம் இருக்கிற மாதிரி குர்ஆனுக்கு உள்ளம் எதுன்னு கேட்டா, இதயம் எதுன்னு கேட்டா யாசீன் தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இந்த திருமதியிலையும் தாரமியிலும் இருக்கிறது. இதை வைத்துக்கொண்டு என்ன செய்யறாங்கன்னா, அது தனி முக்கியத்துவமானது தானே. ஆனால் சில சூறாக்களுக்கு குர்ஆன்ல முக்கியத்துவம் இருக்கிறது. அல்ஹம்து சூறாவுக்கு முக்கியத்துவம் இருக்கிறது, அதற்கு ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்கள் இருக்கிறது. குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற இஹ்லாஸ் சூறாவுக்கு முக்கியத்துவம் இருக்கிறது, அது கூடுதல் சிறப்பித்து சொல்லக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்கள் இருக்கின்றன. அதே மாதிரி மவ்இதத்தைன் என்று சொல்லக்கூடிய 113 114 அல்ல ஃபலக் நாஸ்ங்கறம அந்த சூறாக்களுக்கு சில சிறப்புகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. இது மாதிரி ஆயத்துல் குர்சி அதுக்கு சில சிறப்பு இருக்குன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா யாசீன் என்ற அத்தியாயத்துக்கு மற்றதை விட எக்ஸ்ட்ராவான கூடுதலான சிறப்பு இருக்குன்னு ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. ஆதாரப்பூர்வமா இருக்கான்னு கேட்டா ஆதாரப்பூர்வமா ஒண்ணுமே இல்லை. மற்ற சூறாக்கள் என்ன மாதிரி இருக்கிறதோ அந்த மாதிரி தான் யாசீன் அத்தியாயத்துக்கு சிறப்பு இருக்கே தவிர, ஒரு அல்ஹம்து சூரா மாதிரி, ஒரு குல் ஹுவல்லாஹ் சூரா மாதிரி, ஒரு குல் ரப்பில் ஃபலக் ரப்புன் நாஸ் வருமே அந்த மாதிரி ஒரு சிறப்பித்து சொல்லக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் ஒன்றும் கிடையாது. இந்த ஹதீஸ் தான் இருக்குது. இந்த ஹதீஸே யாசீன் என்பது வந்து குர்ஆனுக்கு கல்பு, குர்ஆனுக்கு இதயம் அதுதான் அப்படின்னு தனியா புக் எடுத்து போட்டுறாங்க. இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் திருமதியில இடம்பெற்றிருக்கு பாருங்க. அந்த திருமதியில அந்த இமாம் அவங்களே என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த செய்தியை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அனஸ் சொல்றாரு, அனஸ் சொன்னதாக கத்தாதா சொல்றாரு, கத்தாதா சொன்னதாக முகாத்தில் என்பவர் சொல்றாரு, முகாத்தில் என்பவர் சொன்னதாக அபு முகமது என்ற பட்டப்பெயருடைய ஹாரூன் என்ற ஒரு ஆளு சொல்றாரு. ஹாரூன் அவருடைய பேரு, அவருடைய பட்டப்பெயர் வந்து அபு முகமது. இவர் யார் என்று சொன்னால் திருமதி இமாமே சொல்றாங்க, ஹாரூன் அபு முகமது ஷைஹுன் மஜ்ஹூலுன். எந்த திருமதியில் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறதோ அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ஹாரூன் என்பவர் இருக்காரு, அதாவது அபு முகமது என்ற பட்டப்பெயருடையவர், இவர் யார் என்றே தெரியாதவர், மஜ்ஹூல்னா ரெக்கார்டு இல்லாதவர். இப்படி ஒருத்தர் உலகத்தில் வாழ்ந்தார் என்பதற்கோ, இவர் நல்லவரா கெட்டவரா என்பதற்கோ, இவருடைய நினைவாற்றலுக்கோ, இவருடைய நம்பிக்கை நாணயத்துக்கோ எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கவில்லை. எந்த விதமான இப்படி ஒருத்தர் வாழ்ந்தார் என்பதற்கு எந்த ஒரு ரெக்கார்டு இல்லாம ஒரு வழியாக அறிவிக்கப்படும் பொழுது அந்த செய்தி பலவீனப்பட்டு போயிடுது. அதே மாதிரி இந்த திருமதி இமாம் அவர்கள் இந்த ஹதீஸ முடிக்கும் போது என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, வலா யஸிஹு மின் கிபல் இஸ்னாதிஹி இஸ்னாதுஹு லைஃபுன், இதனுடைய அறிவிப்பாளர் வரிசையெல்லாம் பலவீனமா இருக்குது, ஒண்ணுமே சரியில்லை அப்படிங்கிறாங்க. அப்ப யாசீன் வந்து குர்ஆனுடைய இதயம் என்ற ஒரு ஹதீஸை வைத்துக் கொண்டு அதனால தனி புஸ்தகமா போட்டு மற்ற சூறாக்கள் இருந்து அது வித்தியாசமானது என்று காட்டுவதற்காக செய்யறாங்க பாருங்க. அதுக்கு அடிப்படை இந்த ஹதீஸ் தான். திருமதியில வரக்கூடிய 2812வது ஹதீஸ்லயே அதனுடைய அறிவிப்பாளர் சரியில்லைன்னு அவரே சொல்லிவிடுறாரு. தாரமியில அது மாதிரி இடம்பெற்றது. இதே கருத்தை சொல்லக்கூடிய இன்னொரு ஹதீஸ் வந்து முஸ்னத் அகமதுல 19415வது ஹதீஸ்லையும், தபரானி அவங்களுடைய மூஜமுல் கபீர்ல 20வது வால்யூம்ல 220ஆம் பக்கம், 20வது வால்யூம்ல 230ஆம் பக்கம், இந்த இடங்கள்ல இன்னொரு ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. அதுல இந்த ஆள் வரல, வேற ஆள் வழியா
சேம் மெசேஜ் இதுதான். யாசீன்ங்கிறது குர்ஆனுடைய கல்பு, குர்ஆனுடைய இதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்துல தபரானியுடைய கபீர் என்ற நூலில் 2 இடத்துல இந்த ஹதீஸ் வருது. முஸ்னத் அகமதுலையும் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. இதுல எப்படி பதிவாக இருக்குன்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, இப்படி சொன்னதாக மஅக்கல் இப்னு யஸார் என்ற நபி தோழர் அறிவிக்கிறார். அது ஓகே. இந்த மஅக்கல் இப்னு யஸார் சொன்னதாக யார் சொல்றாருன்னு கேட்டா, ஒரு ஆள் அறிவிக்கிறாராம். ஒரு ஆள் தான் அறிவிக்கிறாராம். அந்த ஒரு ஆள் சொன்னதாக யார் அறிவிக்கிறார்னு கேட்டா, இன்னொரு ஆள் அறிவிக்கிறாராம். வருது, அதுல வருது, ஒரு ஆள் அறிவிக்கிறாரு அன் ரஜுலின் அன் நபிஹி, ஒரு ஆள் அறிவிக்கிறாரு, அவர் அவங்க வாப்பா வழியா அறிவிக்கிறார், அத்தா வழியா அறிவிக்கிறார்னு வருது. அவர் யாருன்னு தெரியல, அவருடைய அத்தா யாருன்னு தெரியல. அதாவது ஒரு சஹாபி பேரை பயன்படுத்தி கொண்டு இந்த சஹாபி சொன்னார் என்று ஒரு ஆள் அறிவிக்கிறாராம். சரி, அந்த ஒரு ஆள் யாரு தெரியல. சரி, அவர் யார்கிட்ட சொன்னாரு? அவர் அவருடைய மகன்கிட்ட சொன்னாரு. மகன் யாரு? அதெல்லாம் தெரியல. அந்த மகன் யார்கிட்ட சொன்னாரா? மூத்தவர் என்ற ஒரு ஆள்கிட்ட சொன்னாராம். இப்ப இந்த இதுல பார்க்கிறோம், ஒரு செய்தி அறிவிக்கிறார்னா இன்னார் சொன்னார்னு வேணும். அப்படி இன்னார்னு சொல்லும் பொழுது கூட நம்ம அவரை ஆய்வு பண்ணுவோம். அவர் நல்லவர் தானா, அவர் ஒழுக்கமானவரா, கரெக்டா சொல்லுவாரா, விட்டு அடிப்பாரா, அப்படிங்கறதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி ஏத்துக்கிறேன். இதுல என்ன வருதுன்னு கேட்டா, அன் ரஜுலின் அன் நபிஹி, ஒரு மனிதர் அறிவிக்கிறார், அவருடைய தந்தை வழியாக அறிவிக்கிறார். ஒவ்வொரு மனுஷனும் தந்தை இருக்கத்தான் செய்வாங்க. இந்த மனுஷன் யாரு, அவன் தந்தை யாரு, இந்த மனிதன் யார் என்பது நமக்கு தெரியவில்லை, அந்த மனிதனுக்கு தந்தை யார் என்றும் தெரியவில்லை. இப்படி ஒரு செய்தி சொன்னா நீங்க ஏத்துக்குவீங்களா? உலக விஷயத்துல, உங்களுக்கு கேஸ்ல வழக்குல நீதிமன்றத்தில் போய் நிற்கும் பொழுது யாருப்பா இதை சொன்னா? ஒரு ஆள் தான் சொன்னாரு. அவருக்கு யாருப்பா சொன்னா? அவருக்கு வாப்பா சொன்னாரு. அது யாருப்பா வாப்பா, யாருப்பா? ஒரு ஆள் தானே சொல்லுவோம். அப்போ துன்யா விஷயத்துல ஏத்துக்கிற மாட்டோம். துன்யாவுல ஏத்துக்கிற மாட்டோம்னு சொன்னா ஆகிரத்து விஷயத்துல இன்னும் கவனமா இருக்க வேணாமா? இப்படி ஒரு செய்தி ஒரு நூல்ல பதிவாக்கப்பட்டிருக்கிறது. யாசீன்ங்கிறது குர்ஆனுடைய இதயம் என்று பதிவு செஞ்சு வச்சுக்கிறாங்க. ஆனா குர்ஆன் யாசீனுக்கு மட்டும் கிடையாது, அல்லாஹ்வுடைய கலாம். யாசீன் என்பது அல்லாஹ்வுடைய வேதம். அதுக்கு நிறைய சிறப்பு இருக்கிறது. ஒவ்வொரு சூறாவுக்கும் எப்படி சிறப்பு இருக்கு, அந்த சிறப்பு இருக்கிறது. ஒரு ஹர்ஃபுக்கு 10 நன்மை இருக்கிறது. தொழுகையில ஓதலாம், நல்லதுக்கு ஓதலாம், சும்மா இருக்கும் போது ஓதலாம். அதை மட்டும் தூக்கி வைத்துக் கொண்டு தனி புஸ்தகமா போட்டுக்கொண்டு அதையே திருப்பி ஓதி மற்ற சூறாக்களை விட அது கூடுதல் முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்றாங்க. அதைத்தான் தப்புங்கிறோம். யாசீனை ஓதுறது எந்த வகையிலும் குற்றமாகாது, எல்லாத்துக்கும் ஓதலாம், எல்லா நல்லதுக்கும் ஓதிக்கலாம். அந்த மாதிரி சொல்றாங்க. இந்த முஸ்னத் அகமதுல வரக்கூடிய ஹதீஸ்லையும் தபரானியில் வரக்கூடிய ஹதீஸ்லையும் ஒரு ஆள் சொன்னாரு, அந்த ஆளுக்கு அவங்க வாப்பா சொன்னாருன்னு வருது. இது ஏத்துக்கிற முடியாது. இப்படி ஒரு செய்தி ஹதீஸ் என்று ஒத்துக்கொள்ளவே முடியாது. அதனால இந்த ஒரு அடிப்படையில் தனி புஸ்தகம் போட்டிருக்கிறாங்க. அது ஒரு கட்டுக்கதை. அதை விட அந்த யாசீன்ல உள்ள கட்டுக்கதை என்னன்னு கேட்டா, இறந்து போயிட்டாங்கன்னு ஒரு ஆள் இறந்துட்டா என்ன செய்வாங்க? உடனடியாக எல்லா வீடுகளையும் பக்கத்தில் வந்து யாசீன் ஓதுவாங்க. இறந்தவுடன் அடக்கம் செய்யறதுக்கு முன்னாடியே அந்த இறந்து போனவர்களுக்காக என்ன செய்வாங்க? யாசீனை ஓத ஆரம்பிச்சிருவாங்க. எல்லா வீடுகளிலும், தமிழகத்தில் உள்ள எந்த முஸ்லீம் வீடா இருந்தாலும் சரி, மௌத்தா போய்விட்டார்களே ஆனால் அவங்க கால் மாட்டில் தலைமாட்டில் உட்கார்ந்து கொண்டு யாசீன் சூறாவை ஓதுவார்கள். ஓத தெரியாத இருந்தால் கூலிக்கு ஆளை பிடிச்சு என்ன செய்வாங்க? ஓத வைக்குவாங்க, ஓதிக்கொண்டே இருப்பார்கள். அதோட தொடரும். இறந்த உடனே 3ஆம் நாளைக்கு 7ஆம் நாளைக்கு கபூர்ல பல சந்தர்ப்பங்கள்ல இதை ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள். இதுக்கு என்ன அடிப்படைன்னு கேட்டீங்கன்னா, இறந்தவர்களுக்காக யாசீனை ஓதுங்கள்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. இல்லாமலாம் அவங்க சொல்லல. ஆனால் கட்டுக்கதை விளங்கல. ஹதீஸை எப்படி ஆய்வு பண்ணணும், நம்பகமானவர்கள் வழியா வந்தா தான் நம்ம ஏத்துக்கிறோன்னு. இது ஒரு அடிப்படை நான் சொல்லிடுறேன். இந்த ஹதீஸுகளை நம்ம ஆய்வு பண்ணும் பொழுது சிலர் நம்பகமான ஆளு, சிலர் நம்பகமானவர் இல்லைன்ற உடனே அதை சரியான விதத்தில் நீங்க புரிஞ்சுக்கிறேன். இந்த நம்பகமானவர் இல்லைன்னு சொல்வதெல்லாம் சஹாபாக்களை கிடையாது. சஹாபி சொன்னதாக ஒருத்தர் அறிவிப்பார், அவர் சொன்னதாக இன்னொருத்தர் அறிவிப்பார், அவர் சொன்னதாக இன்னொருத்தர் அறிவிப்பார், அவர் சொன்னதாக நூலாசிரியர் அறிவிப்பார். இந்த இவ்வளவு பேர் நல்லவங்களா இருக்கணும். இதுல எங்கேயாவது கோளாறு வந்துச்சுன்னா நம்ம ஏத்துக்க மாட்டோம். அந்த அடிப்படையில் சொல்லுகிறோம். ஏன் இப்படி சொல்லுகிறோம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு பிறகு அவங்களுடைய அல்லாஹ்வுடைய வேதம் பாதுகாக்கப்பட்ட மாதிரி ஹதீஸ் பாதுகாக்கப்படல. குர்ஆனை எழுத்துல ரெக்கார்ட் ஆக்கிட்டாங்க. ஹதீசுகளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சஹாபியும் செவி வழியா கேட்டு அடுத்த ஆளுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. புஸ்தகமா போட்டு வைக்கல, மொத்தமா தொகுத்து ஹதீசுகள் இருக்கல. செவி வழியா இருந்த காரணத்தினால அப்ப குர்ஆன் என்று சொல்லி யாருமே இட்டு கட்டி எதுவும் சொல்லிட முடியாது. இது குர்ஆன்ல இருக்குன்னு சொன்னாங்கன்னா எடுத்து பார்க்கறது குர்ஆன் இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போகும்போது புக் வடிவுல குர்ஆன் வந்துச்சு. புக்குன்னா அது பேப்பர் இல்லாம இருக்கலாம். மொத்த குர்ஆனும் அபூபக்கர் காலத்துல தொகுத்து நினைச்சிட்டாங்க, எலும்புலையும் தோல்லையும் தொகுத்து வச்சிருந்தாங்க. அப்ப இந்த குர்ஆன்ல இருக்குன்னு ஒருத்தன் விட்டு அடிச்சான்னு வைங்க, எங்கடா இருக்கு, எந்த சூறாவுல சொல்லு, அந்த அந்த கட்ட உருவி பார்த்தா இருக்கா இல்லைன்னு தெரிஞ்சு போயிடும். அதனால குர்ஆன் என்ற பெயர்ல யாரும் இட்டு கட்ட முடியாம போய்விட்டது. ஹதீசுகளை பொறுத்த வரைக்கும் செவி வழியா இருந்த காரணத்தினால ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வசதிக்கெல்லாம் இட்டு கட்ட ஆரம்பிச்சுக்கிட்டான். சொர்க்கா விற்கிறவன் என்ன செய்வான்? சொர்க்கா சொர்க்கத்துக்கு போவான்.